Morning students. Today we are going to learn chemistry unit 11 atomic structure. மாணவர்களே, இன்று நாம் வேதியியலில் அலகு 11 அணு அமைப்பு என்ற பாடத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். Today we are going to deal with the first 3 points of learning objectives. That is understanding Rutherford's gold foil experiment, identify the limitations of Rutherford's model, explain the main postulates of Bohr's atomic model. And in the next classes, we will concentrate on other objectives. Let us see the first point in detail. மாணவர்களே, இன்று நம்முடைய பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கற்றல் நோக்கங்களில் முதல் 3 கற்றல் நோக்கங்களை பற்றி படிக்க இருக்கிறோம். முதலாவதாக ரூதர்ஃபோர்டின் தங்கத்தகடு சோதனை, அந்த தங்கத்தகடு சோதனையின் உள்ள குறைபாடுகள், போர் அணு கொள்கையின் முக்கிய கூறுகளை இன்று நாம் படிக்க இருக்கிறோம். மற்ற கற்றல் நோக்கங்களை வரக்கூடிய வகுப்புகளிலே நாம் படிக்க இருக்கிறோம். Just a small child wants to take a toy apart to find out what is inside. Scientists have no long been curious about the internal structure of an atom. ஒரு குழந்தை எப்படி ஒரு பொம்மையை பிரித்து அதன் உள்ள பாகங்கள் என்னங்கிறதெல்லாம் பார்க்க ஆர்வமா இருக்குதோ, அதே மாதிரி சயின்டிஸ்டும் இந்த ஆட்டம், அதாவது இந்த அணுக்க உள்ளுக்க உள்ள துகள்கள், பார்ட்டிகிள்ஸ் என்னெல்லாம்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. For explaining this, many scientists proposed various atomic models. இவ்வாறு இதை பிரித்து பார்த்து அதை பற்றி விவரிப்பதற்காக நிறைய சயின்டிஸ்ட் நிறைய அட்டாமிக் மாடல்ஸை சொன்னாங்க. அதாவது நிறைய அணு கொள்கையை பல அறிவியல் அறிஞர்கள் வெளியிட்டார்கள். The first scientific theory about the atom was given by John Dalton. He said that atom is a solid hot sphere. It is neutron, that is, it has no charge on it. All forms of matter is made up of tiny particles called atoms. Few of the postulates of Dalton's theory about an atom were found incorrect by the later studies made by J.J. Thomson and Rutherford. இந்த முதல் அறிவியல் கொள்கை, அணுவை பற்றிய கொள்கையை வெளியிட்டவர் ஜான் டால்டன். அவர் என்ன சொன்னார்னா, அணு என்பது ஒரு கடினமான ஒரு கோளமாகும், அது மின்சுமை அற்றது, அது அவர் நியூட்ரான் அப்படின்ற அவரு சொன்னார். ஆனா அவருக்கு பின்னால வந்த ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட் போன்றவர்களால் இந்த கொள்கை மறுக்கப்பட்டது. அவங்க அதை பற்றிய புது கொள்கையை சொன்னாங்க. We have learned Dalton's atomic theory and J.J. Thomson's model in class 8. நம்ம இந்த கொள்கைகளை ஜான் டால்டன், தாம்சனுடைய அணு கொள்கையை 8வது வகுப்புலேயே நம்ம படிச்சிருக்கோம். ஆட்டம்ங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சுன்னு படிச்சிருக்கோம். கிரீக் வேர்ட் அட்டாமாஸ். ஆட்டம் விச் மீன்ஸ் இன்டிவிசிபிள், பிரிக்க முடியாத நுண்ணிய துகள். இததான் நம்ம என்ன சொல்றோம், ஆட்டம். இது ஒரு கிரேக்க வார்த்தை. அணு என்பது ஆட்டம், அட்டமாஸ்ங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த பாடத்துல அணுவினுடைய உள்ளமைப்புகள்ல உள்ள துகள்களை, பார்ட்டிகிள்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரூதர்ஃபோர்ட் என்னென்ன சோதனையை செய்தார், எப்படி அதை நிரூபித்தார் அப்படிங்கிறத பற்றி படிக்க போறோம். அதுக்கு அடுத்தது போரின் அணு கொள்கையையும் படிக்க போறோம். Plum pudding model of an atom is one of the most widely accepted models all over the world for understanding the structure of atom. Structure of atom, அணுவின் அமைப்பை புரிந்து கொள்வதற்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று plum pudding மாடல். plum pudding மாடல்னா என்னது? ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வித் நெகட்டிவ் எலக்ட்ரான். ஒரு கோளத்துல, பாசிட்டிவ் கோளத்துல நெகட்டிவ் எலக்ட்ரான் அங்கங்க நிரம்பி இருக்கிறது. ஒரு கேக்ல நெகட்டிவ் பிளம்ஸ் அங்கங்க இருக்கிறது மாதிரி நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜில் அங்கங்க இருக்குது அப்படின்ட்டு ஜே தாம்சன் சொன்னார். இதை தான் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனா ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை கொடுத்த பிறகு அந்த பிளம் புட்டிங் மாடல் தவறு என்று நிரூபித்தார். ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டோட ஹான்ஸ் கெய்கரும் ஏர்னஸ்ட் மாட்சனும் இணைஞ்சி இந்த பிளம் புட்டிங் மாடல் ஒரு குறைபாடு உடையது, அது தப்பு அப்படிங்கிறத நிரூபித்தார். எப்படி நிரூபித்தார்? அவர் அதுக்கென்று கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்தார். சோர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் அதை ஒரு லெட் கண்டெய்னருக்குள்ள வச்சு, லெட் கண்டெய்னரை ஒரு காரிய பெட்டிக்குள்ள வச்சு
இந்த ஆல்பா கதிர் நேர்மின் சுமை கொண்ட ஆல்பா கதிரை ஒரு சிறிய துளை வழியாக, சிறிய ஸ்பிளிட் வழியா வெளியே செலுத்தி கோல்டு ஃபாயில பம்பார்ட் பண்ணார். ஏன் ஆல்பா பார்ட்டிகல்ஸை எடுத்தாரு? ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஹை எனர்ஜி கொண்டது. அது மட்டும் இல்ல, அது ஹை எனர்ஜி புரோட்டான்ஸ், ஹை எனர்ஜி ஹெவியர் பார்ட்டிகல்ஸ். அந்த ஆல்பா புரோட்டான்ஸ் வந்து அந்த கோல்ட் ஃபாயில் ஆட்டம்ஸை தாக்கும்போது அதுல பிளம் புட்டிங் மாடல் படி ஃபுல்லா என்னதான் இருக்கணும்? எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் புரோட்டான்ஸால அட்ராக்ட் பண்ணி எல்லா லைனுமே ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் இந்த கோல்டு ஃபாயில்ல. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்டோடைய ரிசல்ட் என்ன இருந்துச்சுன்னா, அவங்க நினைச்சது மாதிரி இல்லை, வேற மாதிரி இருந்துச்சு. அவர் கோல்டு ஃபாயில எதுக்கு எடுத்தாரு? அது ஒரு மேலபிள், ரொம்ப தின்னாத நம்ம என்ன பண்ண முடியும்? கோல்டு ஷீட்டா நம்ம அதை மாற்ற முடியும். தின்னாக அது தகடாக நம்ம அதை என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியும். கோல்ட் ஃபாயில் அதை சுத்தி என்ன வச்சாரு? ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீனை வச்சார். அப்பதான் அந்த ஆல்பா பார்ட்டிகல் ரேஸ் அதை போய் அட்டாக் பண்ணும்போது அது எப்படிலாம் ஸ்கேட்டர்ட் ஆகுதா, ஸ்ட்ரைட் லைன்ல போகுதா, டீவியேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக அதை சுத்தி ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீனை வச்சார். ஒரு ஆல்பா பார்ட்டிகல் சோர்ஸை ஒரு லெட் கண்டெய்னர்ல வச்சு, ஒரு கோல்டு ஃபாயில வச்சு அதை சுற்றி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீனை வச்சிருக்கிறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ இங்க இருந்து அந்த லெட் ஸ்பிளிட் வழியா ஸ்ட்ரைட் லைன்ல ஆட்டம்ஸை அட்டாக் பண்ண சொல்றாரு. அவர் என்ன நினைச்சாரு? பிளம் புட்டிங் மாடல் படி கோல்ட் ஃபாயில்ல ஃபுல்லா நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் தான் ஃபுல்லா இருக்குது. இந்த ஆல்பா பார்ட்டிகிள் பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ரேஸ்ங்கிறதுனால அதை டைரக்டா எல்லாம் என்ன பண்ணும்? பாஸ் பண்ணி போயிடும். பாஸ் த்ரூ ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபாயில். பார்ட்டிகிள்ஸ் பாஸ் ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபாயில். அதாவது நேர்கோட்டு பாதையில தங்க தகட தொலைச்சி செல்லும் நினைச்சார். ஆனா அந்த அவர் நினைச்சதுக்கு இது மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாம என்ன ஆச்சுன்னா, நிறைய ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் என்னதுன்னா ஸ்ட்ரைட் லைன்ல போச்சு. சிலது ரீபவுண்ட் ஆச்சு, சிலது டிஃப்ளெக்ட் ஆச்சு. 3 ரேஸ் அவர் அதில் பார்க்குறாரு. டிஃப்ளெக்டட் பார்ட்டிகிள்ஸ், நான் டிஃப்ளெக்டட் பார்ட்டிகிள்ஸ், ரீபவுண்டட் பார்ட்டிகிள்ஸ். இதனால தான் பிளம் புட்டிங் மாடலை இன்கரெக்ட்ன்ட்டு ரூதர்ஃபோர்ட் சொன்னாரு. இதனுடைய கன்க்ளூஷன், இதனால அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத நம்ம பாடத்துல என்ன கொடுத்துருக்குங்கிறது வழியா நம்ம படிப்போம். Discovery of nucleus. In 1911, Lord Rutherford, a scientist from New Zealand, performed his famous experiment of bombarding a thin cold foil with very small positively charged particles called alpha particles. He selected a gold foil because he wanted as thin layer as possible, and gold is the most malleable metal. 1911ல 1911ல நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த லார்ட் ரூதர்ஃபோர்டுங்கிறவர் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சார். அதாவது தங்க தகடு சோதனை, ரூதர்ஃபோர்டின் தங்க தகடு சோதனை. இது ரொம்ப ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் எது கண்டுபிடிக்கப்பட்டது? நியூக்ளியஸ், அணுக்கரு கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் அதுக்கு ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்தார், தங்க தகடு எடுத்தார். ஏன்னா தங்கத்தை தான் எப்படி அடிக்கலாம்? ஷீட்டா அடிக்கலாம், நல்ல தகடு மாதிரி அடிக்கலாம். மேலபிள் மெட்டல். தங்கள் கோல்டு இஸ் த மோஸ்ட் மேலபிள் மெட்டல். மிக தகடாக அடிக்கக்கூடிய ஒரு உலோகம் எதுனா தங்கம். அதனால அவரு கோல்டு ஃபாயில அவர் செலக்ட் பண்ணாரு. இன்னொன்னு என்னதை எடுத்தாரு? ஆல்பா பார்ட்டிகிள்ஸ். இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், நேர் மின் சுமை கொண்ட ஆல்பா துகளை எடுத்தார். இதை கொண்டு தங்க தகட தாக்குறார். இந்த கீழே ஒரு படம் போட்டிருக்குல்ல, இது ரூதர்ஃபோர்ட் மாடல். இத அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் விளக்குறார். அவரு he observed that most of the alpha particle pass through the foil. நிறைய இது அந்த கோல்டு ஃபாயில, தங்க தகட பாஸ் ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபாயில், ஊடுருவி சென்றது. அதை கிராஸ் பண்ணி நேரா ஸ்ட்ரைட் லைன்ல போச்சு. அதாவது நான் டிஃப்ளெக்டட் பார்ட்டிகிள்ஸ், நேராக சென்ற துகள்கள், pass straight through the files. Second,
Some alpha particles were slightly deflected from their straight path. சில ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுச்சுன்னா நேரா போகாம ஸ்ட்ரைட்டா போகாம லேசா டிஃப்ளெக்ட் ஆச்சு. டிஃப்ளெக்டட் பார்ட்டிகல்ஸ் நான் டிஃப்ளெக்டட் பார்ட்டிகல்ஸ், செகண்ட் ஒன் இஸ் டிஃப்ளெக்டட் பார்ட்டிகல்ஸ். நேர்கோட்டில் சென்ற துகள்கள், இரண்டாவது விலக்கம் அடைந்த துகள்கள். தேர்ட் ஒன் இஸ் வெரி ஃபியூ ஆல்பா பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்லி பவுன்ஸ்டு பேக், ரீபவுண்டட் பார்ட்டிகல்ஸ். சில ஆல்பா துகள்கள் அப்படியே வந்த பாதையிலே மோதி திரும்பி போயிட்டு. இதில் உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ரூதர்ஃபோர்ட் மாடலுக்கு ஒரு சின்ன ஆட்டம் மாடல் பாடம் போட்டிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரைட் லைனில் போயிருக்கு, ஒரு 2 லைன் லேசாக டீவியேட் ஆகிருக்கு, ஒரு லைன் அப்படியே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, அதாவது வந்த பாதையிலேயே திரும்பி சென்றிருக்கு. இதை வச்சு அவர் நியூக்ளியஸை இருக்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணார். எப்படி ப்ரூஃப் பண்ணார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். Later, Rutherford generalized these results of alpha particle scattering experiment and suggested a model of the atom that is known as Rutherford's atomic model. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு, நான் இதுக்கு முன்னால் சார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாடலை வச்சு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு அவர் ஒரு மாடலை டிஃபைன் பண்ணுறார், ஒரு மாடலை விளக்குறார். அதுக்கு பேர் ரூதர்ஃபோர்ட் அணுக்கொள்கை, ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல். இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவாக நம்ம பார்த்தோம் பார். இதுக்கு உள்ளுக்கு இருக்கிறது ஆல்ஃபா பார்ட்டிகிள். என்ன பார்ட்டிகிள்? ஆல்ஃபா பார்ட்டிகிள். அதை சுற்றி லெட் கண்டெய்னர். ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்ட்ரைட் லைனில் வேணுங்கிறதுக்காக இந்த லெட் கண்டெய்னரில் ஒரு சின்ன ஸ்பிளிட் வச்சுருக்கிறோம். அதை ஸ்பிளிட்னா ஒரு நேரோ ஓப்பன், அது வழியாக ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வரும்போது ஸ்ட்ரைட் லைனில் இந்த கோல்டு ஃபாயிலை உழுக வச்சிருக்கோம். கோல்டு ஃபாயிலை சுற்றி ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனை வச்சுருக்கோம். ஏன்னா ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் இருந்தால் தான் இந்த கோல்டு ஃபாயிலில் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் போய் பம்பார்ட் ஆகும்போது ஸ்கேட்டர்ட் ஆர் நாட் ஸ்கேட்டர்ட் ரேஸ் எங்கெல்லாம் போகுதுங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஃப்ளூரஸ்கன் ஸ்க்ரீனை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தமிழில் பார்த்தோன்னா ஆல்ஃபா துகள் கதிர் மூலத்தை காரிய பெட்டிக்குள்ளே உழுக வைக்கிறோம். அதில் உள்ள சிறிய துளை வழியாக இந்த ஆல்ஃபா துகள் கதிர் வெளியேறும்படியாக ஒரு சிறிய நேர்கோட்டில் வெளியேறுவதற்காக சிறிய துளை வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு மெல்லிய தங்க தகடை வச்சு அதை சுற்றிலும் ஒரு திரை வைக்கப்பட்டிருக்கு, ஒளிரும் திரை வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆல்ஃபா துகள் தங்க தகடை தாக்கும் போது சிதறடிக்கப்படக்கூடிய கதிர்கள் செல்லக்கூடிய பாதையை இந்த ஒளிரும் திரையால தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி இந்த ஒளிரும் திரை தான் நமக்கு எதை கொடுக்கும்? நேராக செல்லக்கூடிய கதிர்கள் நேராக செல்ற இடத்துல ஒளிர்தலை ஏற்படுத்தும், விலகல் அடையக்கூடிய கதிர்கள் படக்கூடிய இடத்துல ஒளிர்தலை ஏற்படுத்தும். இந்த சோதனைக்காக அவர் இதை சுற்றி ஒளிரும் திரையை வச்சிருக்கிறார். இந்த சோதனையை நம்ம முன்னாலேயே நம்ம பார்த்தோம். இந்த சோதனையின் முடிவுல இருந்து அவர் ஒரு ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல், அதாவது ரூதர்ஃபோர்டின் அணுக்கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை நமக்கு தாரார். இதுக்கு முன்னால இருந்த அணுக்கொள்கை டால்டன்ஸ் தியரி, அதாவது டால்டனின் அணுக்கொள்கை. அது தவறுன்ட்டு யார் சொன்னா? ஜே தாம்சன் சொன்னது பிளம் புட்டிங் மாடல். அது இன்னொரு வகையில் நமக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஒரு வாட்டர் மெலானை வெட்டி பார்த்தோன்னா அந்த சிவப்பாக இருக்கிற பகுதிகள் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ், ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், நேர் மின்சுமை கொண்ட ஒரு கோளம். அதற்குள்ள விதைகள் கருப்பு அங்கங்க இருக்குல்ல, அதெல்லாம் நெகட்டிவ் பார்ட்டிகிள், எலக்ட்ரான் அப்படின்ட்டு ஜே தாம்சன் சொல்லியிருந்தார். அதை அவர் வெளிநாட்டில் உள்ளவர்னால அவர் அதை புரியறதுக்காக பிளம் புட்டிங் மாடல், ஒரு பிளம் கேக்கில் பிளம் அங்கங்கே இந்த வாட்டர் மெலான்ல அங்கங்கே என்னது இருக்குது, விதைகள் இருக்கிறது மாதிரி, சிவப்பு கலர் பாசிட்டிவ் சார்ஜ், பிளாக் கலர் விதைகள் அங்கங்கே நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது மாதிரி பிளம்ஸ் அங்கங்கே இருக்குன்ட்டு அவர் விளக்கி இருந்தார். ரூதர்ஃபோர்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறதுக்கு முன்னால அதை தான் மனசுல வச்சிருந்தார் ரூதர்ஃபோர்டும். ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வித் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத தான் அவர் என்ன பண்ணியிருந்தாரு, ரூதர்ஃபோர்டும் மனசுல வச்சுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் செஞ்சார். ஆனா என்ன ஆச்சு, இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் அவர் இந்த பிளம் புட்டிங் மாடல் மாதிரி நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்க இருந்திருந்தனா இது என்ன இருக்கணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜான ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் அவ்வளவும் அட்ராக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவா தான்
ப்ளம் புட்டிங் மாடல்ல எலக்ட்ரான்ஸ் தான் நிறைய இடத்துல நிரம்பி இருக்குது. எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி எல்லா லைன்ஸுமே ஸ்ட்ரைட்டா போயிருக்கணும். ஆனா அது நடக்கல. என்ன நடந்துச்சு? நிறைய ரீபவுண்ட் ஆச்சு. கொஞ்சம் டீவியேட் ஆச்சு. நிறைய ஸ்ட்ரைட் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபாயில். பாஸ் ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபாயில். அதாவது தங்கத்தகடரை ஊடுருவி சென்றது. அப்ப அதுல அந்த கோல்ட் ஃபாயில்ல உள்ள ஆட்டம்ல என்னது இல்ல? ஃபுல்லா எலக்ட்ரான்ஸ் இல்ல. ஏன்னா நிறைய பாசிட்டிவ் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன ஆகுது? ரீபவுண்ட் ஆகுது, டீவேட் ஆகுது. அப்ப அதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறத ரூதர்ஃபோர்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் அவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கு முன்னால இருந்த ப்ளம் புட்டிங் மாடல், ஜே தாம்சனின் ப்ளம் புட்டிங் மாடல் இன்கரெக்ட், தவறு அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணாரு? ப்ரூஃப் பண்ணார். அதனால ரூதர்ஃபோர்ட் ஒரு நியூ அட்டாமிக் மாடலை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. தட் இஸ் ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல். ரூதர்ஃபோர்டினுடைய அணுக்கொள்கை. அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். அக்கார்டிங் டு திஸ் மாடல், த ஆட்டம் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ். ரூதர்ஃபோர்டுடைய மாடல் படி அணுவினுடைய அந்த ஆட்டமுடைய நிறைய பகுதி எம்டியா இருக்குது. அணுவின் பெரும்பகுதி எப்படி இருக்கு? வெற்றிடமாக இருக்குது. There is a positively charged mass at the center of the atom known as nucleus. இந்த அணுவினுடைய மையத்துல ஒரு நேர் மின்சுமையுடைய துகள் இருக்கு. அதுக்கு பேர் என்னது? அணுக்கருண்டு தமிழ்ல, இங்கிலீஷ்ல நியூக்ளியஸ். பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் இந்த ஆட்டமுடைய சென்டர்ல இருக்குது. அதுக்கு பேரு நியூக்ளியஸ் அப்படின்ட்டு அவர் சொல்றார். The size of the nucleus of an atom is very small compared to the size of an atom. ஆட்டமை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய நியூக்ளியஸ் வெரி ஸ்மால், மிக சிறியதான் அதனுடைய மையத்துல இருக்குது. அணுவினுடைய அளவை சொல்லும்போது, ஒப்பிடும்போது அதனுடைய அணுக்கருவின் அளவு அல்லது நியூக்ளியஸின் அளவு மிக சிறியது. Electrons revolve around the nucleus in close circular paths called orbits. எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸ அப்படியே வட்ட பாதையில் என்ன ஆயிட்டே வருது? சுத்திட்டே வருது. அந்த சர்க்குலர் பாத்துக்கு பேரு ஆர்பிட்ஸ். இதுல எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. அதுக்கு பேர் என்னது? ஆர்பிட் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப அவர் சொன்ன மாடல் என்னது? சென்டர்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. அது பாசிட்டிவ்லி சார்ஜ். அது என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ். சென்டர்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. அது என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ். நேர்மின் சுமை கொண்ட ஒரு அணுக்கரு இருக்கு. அத சுற்றிலும் வட்டப்பாதையில எலக்ட்ரான்கள் சுற்றி வருகிறது. அதுக்கு பேர் ஆர்பிட்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஆர்பிட்ஸ். An atom as a whole is electrically neutral. That is, number of protons and electrons in an atoms are equal. இந்த நியூக்ளியஸுக்கு உள்ள புரோட்டான்ஸ், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் தான் புரோட்டான்ஸுங்கிறோம். இந்த நியூக்ளியஸ்ல உள்ள இந்த புரோட்டான்ஸும் அதை சுற்றி வரக்கூடிய ஆர்பிட்ஸ்ல சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸும் நம்பர்ஸ்ல சேமா தான் இருக்கும். அதாவது இதுல ஒரு புரோட்டான் இருந்தா வெளியே வரக்கூடிய எலக்ட்ரான், ஆர்பிட்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் எவ்வளவுதான்? 1 தான். இதுல 3 இருந்துச்சுன்னா, 3 புரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா வெளியே வரக்கூடிய ஆர்பிட்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் எத்தனை தான் இருக்கும்? 3 தான் இருக்கும். நியூக்ளியஸ்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் அந்த நியூக்ளியஸா ஆர்பிட்ஸ்ல ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஆர்பிட்ஸ்ல நியூக்ளியஸை சுற்றி வரும். ஏன்னா ஸோ an atom as a whole is electrically neutral. ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பார்ட்டிகிள். ஒட்டுமொத்தமா அணு வந்து நடுநிலை தன்மை கொண்டது. அதாவது அணுவில் உள்ள புரோட்டான், எலக்ட்ரான் ரெண்டும் சமமா தான் இருக்கும். அணுவின் அணுக்கருல, அதாவது நியூக்ளியஸ்ல உள்ள புரோட்டானினுடைய எண்ணிக்கை 3னா அதை சுற்றி வரக்கூடிய ஆர்பிட்ல சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்களும் எப்படிதான் இருக்கும்? 3ஆ தான் இருக்கும். புரோட்டான்ஸ்லாம் நேர்மின் சுமை கொண்டவை, எலக்ட்ரான்ஸ்லாம் எதிர்மின் சுமை கொண்டவை. நேர்மின் சுமை கொண்ட புரோட்டானும் எதிர்மின் சுமை கொண்ட புரோட்டானும் ஒரு அணுல சமமா தான் இருக்கும். எனவே ஒட்டுமொத்தமா ஒரு அணு நடுநிலைத்தன்மை கொண்டது. எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். an atom is எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பார்ட்டிகிள். சரியா? இதை இன்னொரு வகையில சொல்லணும்னா, ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் த ஆட்டம் வாஸ் somewhat like that of the solar system. நம்முடைய சோலார் சிஸ்டத்தை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குது? சன் வந்து சென்டர்ல இருக்குது. அதை சுற்றி
பிளானட்ஸ் வந்து என்னது ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். நம்முடைய சூரியனை மையமா வச்சு கோள்கள் எப்படி சுற்றி வருகிறதோ தன்னுடைய வட்டப்பாதையில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வட்டப்பாதை இருக்கு. அந்த வட்டப்பாதையில எப்படி கோள்கள் சுற்றி வருகிறதோ அதே மாதிரி நியூக்ளியஸை மையமா வச்சு அணுக்கருவை மையமா வச்சு எலக்ட்ரான்ஸ் தன்னுடைய வட்டப்பாதையில சுற்றி வருகிறது. இந்த சர்க்குலர் பாத்துக்கு பேர் ஆர்பிட்ஸ். இதனுடைய சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளுக்கு பேர் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸை சர்க்குலர் பாத்துல எலக்ட்ரான்ஸ் சுற்றி வருது. இதுக்கு பேர் ஆர்பிட்ஸ். எப்படி சன்னை சோலார் சிஸ்டத்துல சன்னை 9 பிளானட்ஸும் ரிவால்வ் அரவுண்ட் த சன், அதே மாதிரி எர்த் எப்படி சுற்றி வருது, அதே மாதிரி மாஸ், வீனஸ், யுரேனியஸ் இப்படிலாம் எப்படி சுற்றி வருதோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் எதை சுற்றி வருது, நியூக்ளியஸை சுற்றி வருதுன்ட்டு ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணார். Limitations in Rutherford's model. According to electromagnetic theory, a moving electron should accelerate and continuously lose energy. Due to the loss of energy, path of electron may reduce and finally the electron should fall into the nucleus. If it happens so, atom becomes unstable, but atoms are stable. Thus, Rutherford's model failed to explain the stability of an atom. என்னன்னா ரூதர்ஃபோர்ட்ஸ் உடைய அட்டாமிக் மாடல் fail to explain the stability of an atom. ஆட்டமுடைய ஸ்டெபிலிட்டியை ரூதர்ஃபோர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆட்டம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்டேபிள். ஆட்டம்ஸ் எப்பவுமே எப்படிதான் இருக்கும், ஸ்டேபிள், நிலையா தான் இருக்கும். ரூதர்ஃபோர்டுடைய எக்ஸ்பெரிமெண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. எலக்ட்ரோமேக்னெட்டிக் தேரி படி மூவிங் எலக்ட்ரான் என்ன ஆகிட்டே இருக்கணும், எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கு எனர்ஜி என்ன ஆகிட்டே இருக்கணும், லூஸ் ஆகிட்டே இருக்கணும். அதாவது எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்வ் அரவுண்ட் த சர்க்குலர் பாத். என்ன பண்ணிட்டு இருக்கு, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு வட்டப்பாதையில ஆர்பிட்ல அது என்ன ஆகிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்குது. எதை, நியூக்ளியஸை சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகணும், தன்னுடைய எனர்ஜியை சுத்திட்டே இருக்கிறதுனால இழந்துகிட்டே இருக்கணும், லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே எலக்ட்ரான்ஸ் தன்னுடைய எனர்ஜியை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகணும், அதனுடைய ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம கையில ஒரு பெரிய நூலை கட்டி, நூலில் ஒரு கல்லை கட்டி சுத்திக்கிட்டே இருக்கும். நல்ல வேகமா சுத்தினா கல் நம்மளை சுத்தி சர்க்குலர் பாத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டோம்னா என்ன ஆகும், அந்த அந்த நூல்ல கட்டியிருக்கிற கல்லு நேரா அந்த மிடிலுக்கு வந்துடும். அதாவது அந்த நம்ம சென்டர்ல நிற்போம், நம்ம தலையில வந்து விழும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் தன்னுடைய எனர்ஜியை குறைக்க, அதாவது எனர்ஜியை லூஸ் பண்ண அது என்ன ஆகணும், ஓடி வந்து கடைசியா சுத்தி கடைசியில எங்க வந்து விழணும், நியூக்ளியஸ்குள்ள வந்து விழணும். அப்ப அது தன்னுடைய அப்படி விழுந்துச்சுன்னா ஆட்டம்ஸ் ஆர் நாட் ஸ்டேபிள். ஆனா அப்படி விழாது. எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகாது, சுத்தி வர்றதுனால தன்னுடைய எனர்ஜியை லூஸ் பண்ணாது. அதை பற்றி ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணல, விளக்கல. ஆனா அவருடைய ரூதர்ஃபோர்டுடைய மாடல் படி எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகணும், தன்னுடைய எனர்ஜியை இழந்து நியூக்ளியஸ்குள்ள பாசிட்டிவ் சார்ஜுக்குள்ள வந்து விழணும். நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ்குள்ள வந்து விழணும். அதை தான் ஷோயிங் அண்ட் ஆட்டம் லூசிங் எனர்ஜி. ஆனா எந்த ஆட்டமும் தன்னுடைய எனர்ஜியை லூஸ் பண்ணி நியூக்ளியஸ்குள்ள வந்து விழாது. எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ள வந்து விழாது. அதை ரூதர்ஃபோர்ட் விளக்கல. இதை தான் ரூதர்ஃபோர்ட் மாடல் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். மின்காந்த கொள்கைப்படி வேகமா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் தன்னுடைய ஆற்றலை இழக்கணும். எலக்ட்ரான் அப்படியே ஆற்றலை வேகமா இழக்கும் போது அது என்ன ஆகணும், தன்னுடைய நிலைப்புத்தன்மையை இழந்து வட்டப்பாதையிலிருந்து ஆர்பிட்ல இருந்து சுத்தி குறைஞ்சி தன்னுடைய வேகத்தை குறைச்சி எதுக்குள்ள வந்து விழணும், பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ்குள்ள வந்து நேர்மின்மை சுமை கொண்ட உட்கருக்குள்ள வந்து விழணும். அதை அது ஈர்த்து உள்ளுக்க இழுக்கணும். ஆனா அணு வந்து நிலைத்த தன்மை உடையது, ஒரு நாள் அதே மாதிரி வந்து விழாது. ஏன் விழாதுங்கிறத ரூதர்ஃபோர்ட் அதை நமக்கு விளக்கல. இதுதான் ரூதர்ஃபோர்ட் அணுக்கொள்கையில் உள்ள குறைகள். அதான் நமக்கு லிமிட்டேஷன் இன் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ரூதர்ஃபோர்ட் அணுக்கொள்கையினுடைய வரம்புகள். போஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். போரின் அணுக்கொள்கை, போஸ் மாடல். ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாம் மாடல் fail to explain the stability of an atom.
ஆட்டமுடைய ஸ்டெபிலிட்டியை ரூதர்ஃபோர்டுடைய அட்டாமிக் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணல. அணுவினுடைய நிலைத்தன்மையை ரூதர்ஃபோர்டுடைய அணுக்கொள்கை விளக்கல. ஸோ இன் 1913 நீல்ஸ் போர், a Danish physicist, explained the causes of the stability of the atom in different manner. 1913 டென்மார்க் நாட்டை சேர்ந்த நீல்ஸ் போர்ங்கிறவர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டமை என்ன பண்றாருன்னா டிஃப்ரெண்ட் மேனர்ல, ஒரு புதிய முறையில அணுவினுடைய நிலைத்தன்மையை விளக்குனார். அதை தான் போஸ் ஆட்டம் மாடல் அப்படின்ட்டு சொல்றோம். The Bose atom model explain the stability of an atom. The main postulates are, இதனுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, in atoms the electrons revolve around the nucleus in stationary circular paths called orbit or shells or energy levels. நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய இந்த எலக்ட்ரான் சுற்றி வரக்கூடிய இந்த பாத்துக்கு பேரு ஆர்பிட்ஸ். நம்ம அதை ரூதர்ஃபோர்டும் சொன்னார். இந்த ஆர்பிட்ஸுக்கு இன்னொரு பேர் ஷெல்ஸ் அல்லது எனர்ஜி லெவல்ஸ். தமிழ்ல சொன்னோம்னா இந்த உட்கருவை, இந்த நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய இந்த வட்டப்பாதைக்கு பேர் ஆர்பிட் அல்லது வட்டப்பாதைகள் அல்லது ஆற்றல் மட்டங்கள் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை அழைக்கலாம். ஷெல்ஸ்னா கூடுகள் அப்படின்ட்டு நம்ம இதை அழைக்கலாம். While revolving around the nucleus in an orbit, an electron neither loses nor gains energy. இந்த வட்டப்பாதையில சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்கள் தன்னுடைய எனர்ஜியை லூஸ் பண்ணவும் செய்யாது, கெயின் பண்ணவும் செய்யாது. எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸை சுற்றி வரும்போது தன்னுடைய ஆற்றலை இழக்கவும் செய்யாது, ஏற்கவும் செய்யாது. An electron in a shell can move to higher or lower energy shell by absorbing or releasing a fixed amount of energy. எலக்ட்ரான் ஆர்பிட்ல சுற்றி வரும்போது எனர்ஜியை லூஸ் பண்ணவும் செய்யாது, கெயின் பண்ணவும் செய்யாது. ஆனா இந்த ஆர்பிட், அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய வட்டப்பாதைக்கு, அந்த சர்க்குலர் பாத்துக்கு பேர் ஆர்பிட்ஸ் அல்லது ஷெல்ஸ் பேர். அது ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல், ஃபோர்த் ஷெல் அல்லது KLMN ஷெல். ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு அல்பாபெட்டிக் நேம் கொடுத்தோன்னா கே ஷெல், அடுத்து எல் ஷெல், தேர்ட் ஒன் இஸ் எம் ஷெல், ஃபோர்த் ஒன் இஸ் என் ஷெல். அதாவது முதல் கூடு, இரண்டாவது கூடு, மூணாவது கூடு, நாலாவது கூடு. முதல் கூட்டுக்கு பேர் கே கூடு, இரண்டாவது கூட்டுக்கு பேர் எல், மூணாவது கூட்டுக்கு பேர் எம், நாலாவது கூட்டுக்கு பேர் என். இதை தான் ரூதர்ஃபோர்டு சொல்லும்போது, சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள் ஒரு வட்டப்பாதையில சுற்றி வரும்போது எலக்ட்ரான்கள், நிறைய எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அணுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வட்டப்பாதையில சுற்றி வரும். பூமி தன்னுடைய வட்டப்பாதையில சுற்றி வருது, புதன் தன்னுடைய வட்டப்பாதையில சுற்றி வருகிறது. அதே மாதிரி எர்த், வீனஸ், ஜூபிட்டர், இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சர்க்குலர் பாத் இருக்கு. அதேதான் இதுல நம்ம எலக்ட்ரான்ஸ் உடைய நம்பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய சர்க்குலர் பார்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒவ்வொரு ஷெல்ஸ் கூடிக்கிட்டே போகும். அதை தான் கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல்ங்கிறோம். நம்பர் 1, 2, 3, 4. ஒன்றாவது கூட்டுக்கு பேர் கே, ரெண்டாவது கூட்டுக்கு பேர் எல், மூணாவது கூட்டுக்கு பேர் எம், நாலாவது கூட்டுக்கு பேர் என். இந்த எலக்ட்ரான்ஸ் கேல சுத்திட்டே இருந்துச்சுன்னா அது எனர்ஜியை லூஸ் பண்ணவும் செய்யாது, கெயின் பண்ணவும் செய்யாது. ஆனா கேல இருந்து எல்லுக்கும் அல்லது எல்லுல இருந்து கேக்கும், அதாவது அதான் என்ன சொல்லியிருக்கு, ஷெல் கேன் மூவ் டு ஹையர் ஆர் லோயர். ஹையர் எனர்ஜி லெவலுக்கோ, ஒன்னாவது ஆற்றல் மட்டத்திலிருந்து ரெண்டாவது ஆற்றல் மட்டத்துக்கும். இதுக்கு எலக்ட்ரான் ஷெல்லுக்கு ஆர்பிட், ஆற்றல் எனர்ஜி லெவல், ஆற்றல் மட்டங்கள்ட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருந்து செகண்டுக்கோ, செகண்ட்ல இருந்து தேர்டுக்கோ, தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கோ அல்லது ஃபோர்த்ல இருந்து தேர்டுக்கோ, தேர்ட்ல இருந்து செகண்டுக்கோ, ஃபோர்த்துக்கோ வந்தா எனர்ஜி லாஸ் என்ன ஆகலாம், அப்சர்வ் பண்ணலாம் அல்லது ரிலீஸ் பண்ணலாம். தமிழ்ல சொன்னோம்னா ஒன்னாவது ஆற்றல் மட்டத்திலிருந்து ரெண்டாவதுக்கோ, மூணாவதுக்கோ அல்லது மூணுல இருந்து ரெண்டுக்கோ ஆற்றல் மட்டங்களை எலக்ட்ரான்கள் மாற்றும் போது அவற்றிலிருந்து எலக்ட்ரான்கள் ஆற்றலை ஏற்கவோ இழக்கவோ செய்யும் அப்படிங்கிறத ரூதர்ஃபோர்டு சொல்றாங்க. அதனுடைய வட்டப்பாதையிலே அதில் உள்ள எனர்ஜி லெவல்லே சுத்திட்டு இருக்கும்போது they never loses or gains energy, but the electron move to higher or lower energy shell, it absorbing or releasing a fixed amount of energy. ஒரு அணு
அணுவில் உள்ள எலக்ட்ரான் தன்னுடைய வட்டப்பாதையில சுற்றி கொண்டிருக்கும் போது எனர்ஜியை ஆற்றலை ஏற்கவும் செய்யாது, இழக்கவும் செய்யாது. தன்னுடைய வட்டப்பாதையில் இருந்து அடுத்த வட்டப்பாதைக்கு மாறும்போது குறைந்த ஆற்றல் மட்டத்துக்கோ அல்லது அதிகமான ஆற்றல் மட்டத்திற்கோ செல்லும்போது, உயர்ந்த ஆற்றல் மட்டத்திற்கோ செல்லும்போது ஆற்றலை இழக்கவோ ஏற்கவோ செய்யும். இத போர் சொல்றார். The orbits or the shells are represented by the letters K, L, M, N or the numbers 1, 2, 3, 4. இதில் உள்ள ஆற்றல் மட்டத்தை, அதாவது எனர்ஜி லெவல்ல, நியூக்ளியஸ்ல இருந்து உள்ள எனர்ஜி லெவல் அதை 1, ரெண்டாவது உள்ள சர்க்குலர் பாத் அதாவது எனர்ஜி லெவல்ல 2, மூணாவது சர்க்குலர் பாத்துக்கு 4, நாலாவது சர்க்குலர் பாத்துக்கு மூணாவது இதுக்கு 3, நாலாவது சர்க்குலர் பாத்துக்கு 4. இத லெட்டர்ஸ்ல சொன்னோம்னா நியூக்ளியஸ்ல இருந்து உள்ள சர்க்குலர் பாத்த கே ஷெல் அல்லது கே ஆர்பிட் அல்லது கே எனர்ஜி லெவல், ரெண்டாவது எல் எனர்ஜி லெவல், மூணாவது எம் எனர்ஜி லெவல், நாலாவது என் எனர்ஜி லெவல் அல்லது என் ஆர்பிட்னு சொல்லலாம், என் ஷெல்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்ல சொன்னோம்னா உட்கருவை சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதையின் முதல் வட்டப்பாதையை 1வது வட்டப்பாதை, ரெண்டாவது வட்டப்பாதை, மூணாவது வட்டப்பாதை, நாலாவது வட்டப்பாதைன்ட்டு எண்ணிட்டு அழைக்கலாம். அல்லது முதல் வட்டப்பாதைக்கு கே ஆற்றல் மட்டம், ரெண்டாவது வட்டப்பாதைக்கு எல் ஆற்றல் மட்டம் அல்லது எல் கூடுகள் அல்லது எல் ஆர்பிட் என்று சொல்லலாம். மூணாவது வட்டப்பாதைக்கு எம் ஆர்பிட் அல்லது எம் கூடு அல்லது எம் ஆற்றல் மட்டங்களாம். நாலாவது ஆற்றல் மட்டம், நாலாவது கூடு அல்லது நாலாவது வட்டப்பாதை அப்படின்ட்டு சொல்லலாம். The orbit closer to the nucleus is the K shell. It has the least amount of energy and the electron present in it are called K electrons, and so on with the successive shells and their electrons. Their orbits are associated with fixed amount of energy. So Bose called them as energy level or energy shells. Bohr வந்து இந்த நியூக்ளியஸுக்கு பக்கத்துல க்ளோசட்டா இருக்கக்கூடிய ஷெல்ல கே ஷெல், கே எனர்ஜி லெவல் ஷெல்ஸ், கே ஆற்றல் மட்டம்ங்கிறார். நியூக்ளியஸ்க்கு உட்கருக்கு பக்கத்துல உள்ள ஆற்றல் மட்டத்தை என்ன ஆற்றல் மட்டம்ங்கிறாரு? கே ஆற்றல் மட்டம். அதுல உள்ள எலக்ட்ரான கே எலக்ட்ரான்ஸ். இதுக்கு எப்படி இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் அசோசியேட் வித் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதுக்கான ஆற்றல் நிலையானதாக இருக்கும். கே ஆற்றல் மட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்கள். அடுத்ததுல உள்ள எலக்ட்ரான் எல் எலக்ட்ரான்ஸ், அப்படியே எம் எலக்ட்ரான்ஸ், எம் கூட்டில் உள்ள எலக்ட்ரான் எம் எலக்ட்ரான்ஸ், என் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் என் எலக்ட்ரான்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இதுல உள்ள எலக்ட்ரானுக்கு எனர்ஜி இருக்கிறதுனால இது எனர்ஜி லெவல் அல்லது எனர்ஜி ஷெல்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். சரியா? இந்த கே எலக்ட்ரான் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதுல இட் ஹஸ் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இது குறைந்த ஆற்றல் மட்டம் கொண்ட எலக்ட்ரான்கள் இதில் இருக்கும். குறைந்த ஆற்றல் மட்டம் கொண்ட கூடு கே கூடு, அதுல குறைந்த ஆற்றல் மட்டம் கொண்ட எலக்ட்ரான்கள் இருக்கும். ஸோ போஸ் கால் தம் அஸ் எனர்ஜி லெவல் எனர்ஜி ஷெல். இதுல ஆற்றல் எலக்ட்ரானுடைய ஆற்றலும் அதுல உள்ள எலக்ட்ரான்களுக்கு தன்மையாவாறு அந்த கூட்டுல இருக்கும். அதனால இதை எனர்ஜி ஷெல்ஸ் அல்லது எனர்ஜி லெவல் ஆற்றல் மட்டங்கள் அல்லது ஆற்றல் கூடுன்னு சொல்றோம். அந்த ஆர்பிட்டுக்கு எனர்ஜி ஷெல்லுன்ற ஒரு பேர் இருக்கு. அதாவது தமிழ்ல ஆற்றல் மட்டம், இங்கிலீஷ்ல எனர்ஜி ஷெல்ஸ் அல்லது ஆற்றல் கூடு, எனர்ஜி ஷெல்ஸ், ஆற்றல் மட்டம் எனர்ஜி லெவல் அப்படின்ட்டு நம்ம அதை சொல்லலாம். இன்னொரு பேர் ஆர்பிட் நம்ம அதை சொல்லலாம். இதுதான் போஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போஸ் மாடல். போர் அணுக்கொள்கையினுடைய குறைபாடுகள். போர்ஸ் உடைய அட்டாமிக் மாடல்ல என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கு? மெயின் லிமிட்டேஷன் என்னன்னா, இது மல்டி எலக்ட்ரான் நியூக்ளியஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு இது அப்ளிகபிளா இல்லை. பெரிய எலமெண்ட்ஸ், பெரிய ஆட்டமோடைய எலக்ட்ரான்ஸை எப்படி கான்ஃபிகர் பண்ண, எப்படி அதை அப்ளிகை பண்றது, அவருடைய கேஎல்எம்என் ஷெல்ல எப்படி அப்ளை பண்ணி எப்படி அப்ளிகபிளா கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி அவர் என்ன பண்ணல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. One main limitation was that this model was applicable only to hydrogen and hydrogen-like ions, helium positive ion, lithium, beryllium, and so on. It could not be extended to multi-electron nucleus. ஹைட்ரஜனை போன்ற அயனிகளுக்கு மட்டுமே இந்த அணுக்கொள்கை பொருந்தியது. சின்ன எலக்ட்ரான்ஸ் கொண்ட, சின்ன எலமெண்ட்ஸ் கொண்ட இதுக்கு ஹீலியம் அயான், லித்தியம் அயான், பெரிலியம் அயானுக்கு பொருந்துச்சு. ஆனா பல எலக்ட்ரான்கள் கொண்ட பெரிய அணுக்களுக்கு இது பொருந்தல. அது எப்படி அதை
அந்த அணுவை கட்டமைத்து கேஎல் கூடுகள், எல்எம்என் கூடுகள்ல விரித்து போட கட்டமைக்கணுங்கிறத பற்றி போர் என்ன பண்ணல? விளக்கல. இதுதான் போர் அணுக்களுடைய கொள்கை குறைபாடுகள். For better understanding, I will explain what is an atom. அணுனா என்ன? Salt அதனுடைய அளவு 0.3 மில்லிமீட்டர். 1000 மில்லிமீட்டர் அததான் 1 மீட்டர்னு நம்ம சொல்றோம். அதை விட சிறிய பாக்டீரியா 1 to 10 மைக்ரோமீட்டர். 1 மில்லியன் மைக்ரோமீட்டரை தான் 1 மீட்டர். வைரஸ் 20 to 300 நானோமீட்டர். 1 மில்லியன் நானோமீட்டரை 1 மீட்டர்னு நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். அதே மாதிரி நம்ம பாடியில இருக்கக்கூடிய டிஎன்ஏ உடைய டயாமீட்டர் எவ்வளவுனா 2 நானோமீட்டர். இப்ப ஆட்டத்தினுடைய சைஸை நான் சொல்றேன். 0.5 to 5 ஆங்ஸ்ட்ராம் யூனிட்ல சொல்லணும். 10 மில்லியன் ஆங்ஸ்ட்ராம்ஸ் தான் 1 மீட்டர். 10 மில்லியன் ஆங்ஸ்ட்ராம்ஸ் தான் 1 மீட்டர். அவ்வளவு மிக சின்ன டைனி பார்ட்டிகளை தான் நம்ம ஆட்டம்ங்கிறோம். சரியா? ஸோ எவ்ரிதிங் தட் யூ see around you is made up of atom. உலகில் உள்ள எல்லா பொருட்களுமே, நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களுமே எவற்றால் ஆனதுன்னா அணுக்களால் ஆனது. ஆட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்கோம். ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் a நியூக்ளியஸ். Nucleus consists of proton and neutrons. Electrons are revolving around the nucleus. Proton is positively charged. Electron is negatively charged. Electrons revolves around the nucleus. Proton is positively charged. Electron is negatively charged. Neutron has no charge. Number of proton is equal to number of electrons. The atom as a whole electrically neutral. ஒரு அணுன்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜையும் ஈக்குவலா இருக்கும். அதனுடைய இன்னொரு கேரக்டர் என்னன்னா, பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜையும் அட்ராக்ட் பண்ணணும். ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணும், ஒன்றை ஒன்று எதிர்க்கும். The atom is neutral. சார் ஏற்கனவே சொன்னேன். சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். நியூக்ளியஸுக்குள்ள புரோட்டான் 6 இருந்துச்சுன்னா அதை சுற்றி வரக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸும் 6 இருக்கும். சம்டைம் த ஆட்டம் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். எப்படி இருக்கும்? மோர் எலக்ட்ரான்ஸ் தேன் புரோட்டான்ஸ். உள்ள புரோட்டான் 5 இருக்குது, அதை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் 6 இருந்தா அது நெகட்டிவ்லி சார்ஜ். அதே மாதிரி புரோட்டான்ஸ் நியூக்ளியஸ்குள்ள அதிகமா இருந்து எலக்ட்ரான்ஸ் குறையா இருந்தா அது பாசிட்டிவ்லி சார்ஜ். அதை பாசிட்டிவ் அயான்கிறோம். சிம்பிளி இந்த ஆட்டமை ஒரு சின்ன டயக்ராம்ல போட்டு காட்டியிருக்கோம். எப்படி? நியூக்ளியஸ், அதில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது, அதை நியூக்ளியஸ்ங்கிறோம். அந்த எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஏ சர்க்குலர் பாத் தட் இஸ் கால்ட் ஷெல் அப்படின்ட்டு நம்ம படிச்சோம். இதை தான் ஷெல் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிதானா? ஷெல் அதில் கே ஷெல், எல் ஷெல், மூணாவது இருந்தால் எம் ஷெல் அப்படிங்கிறத போர் நமக்கு கொடுத்ததா இந்த பாடத்தில் படித்தோம். சரிதானா? Well, let's stop here. Study all the questions so far we have learned. I will continue the next part in the next postings. Thank you. மாணவர்களே, இன்றைய வகுப்பை இதோடு நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பாடத்தினுடைய பிற பகுதிகளை அடுத்த போஸ்டிங்கில் சார் நடத்துகிறேன். அதுவரை பாடங்களை நன்றாக படியுங்கள். இந்த பாடம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவை திரும்பவும் போட்டு பார்த்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.